கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய பிரதான கிருபை, அவருடைய எல்லையில்லாத அன்பு, அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வழி நடத்துதல், அவருடைய மகிமை பிரசன்னம் நம் அனைவரோடும் அவர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் நினைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த அவருடைய தேவ பிரசன்னமும் அவருடைய எல்லா வழி நடத்துதலும் நம் வாழ்க்கையில் நிலைத்திருக்க நாம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஒன்றே ஒன்றுனா இது முக்கியமானது செய்யணும், அதுக்குன்னு மற்றது செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. பட் இது ஒன்று மிகவும் அவசியம். என்ன அப்படின்னு சொன்னால், தேவனை துதிப்பது. ஹல்லேலூயா. நேற்று கூட அந்த வீடியோவில் போட்டிருக்கிற போது, இவர்கள் என்னை கூப்பிடவில்லை என்றால் இந்த கல்லுகள் என்னை நோக்கி கூப்பிடும்னு சொன்னார். நம்ம வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், தேவனை இந்த துதிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நன்றி உள்ளவர்கள் தேவனை துதிப்பார்கள். இப்போ நமக்கு ஒரு உதவி செய்கிறாங்க யாரோ, இல்லையா? அப்போது அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? அவசர காலத்தில் எனக்கு அவ்வளோ உதவி செஞ்சீங்கப்பா, இல்லை நீங்கள் மட்டும் அன்றைக்கி உதவி செய்யலைன்னா எனக்கு அந்த கஷ்டம் போயிருக்காது, உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அவசர தேவைக்கு உதவி செய்தவர்களை நாம் எவ்வளவு நன்றி சொல்லி அவர்களை கனப்படுத்துகிறோமோ, அதை காட்டிலும் அதே போல தான் நம் தேவனை கனப்படுத்துவது, மகிமைப்படுத்துவது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. ஏன்னா அவர் இல்லைன்னா, அவருடைய கிருபை இல்லைன்னா அன்றைக்கி நம்ம இல்லை. அவர் நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. அவர் தயவு இல்லைன்னா எப்படி இருப்போம் சொல்லுங்க? அப்போது அவருக்கு நாம் நன்றி சொல்லுகின்ற ஒரு நேரம் தான் துதி. அவ்வளோதான். அவருக்கு நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அவர் பலியிடுன்னு சொல்கிறார்ல, அந்த காலத்தில் பலியிட சொன்னார்ல. இப்போ உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அவர் கனியை எதிர்பார்க்கிறவர். அத்தி மரத்தை பார்த்து கனி இல்லைன்னொன்னே அதை சபித்தார். இன்றைக்கு அந்த மரத்துக்கு நாம் ஈக்குவலாக நம்மளை நினைச்சாங்கன்னா, நம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திர பலி இடலை, தேவனை துதிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட கனி இல்லைன்னு அர்த்தம். கனி இல்லாத மரத்தை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? துதி. அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக பாட்டு எழுதியிருக்கிறாங்க பாருங்க. துதி செய் மனமே நிதம் துதி செய் மனமே நிதம் துதி செய், இம்மட்டும் நடத்திய உன் தேவனை என்றோம் என்றோம் நன்றி உடைய உடமோடு, இன்றும் என்றும் நன்றியுடைய உடமோ, நன்றி உடைய இதயத்தோடு, நேற்றும் இன்றும் என்றும் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் அவரை நன்றியோடு நாம் துதிக்க வேண்டுமா? எப்போ? நேற்றும் இன்றும் என்றும். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்ததம் உன்னை நடத்திய சத்திய தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே துதி செய் மனமே நிதம் துதி செய். அவர் ஒரு தகப்பனாய், நம்மளை பிள்ளையாய், அவர் நம்மை சொந்தம் பாராட்டி ஒரு தகப்பனை போல நம்ம கூட சொந்தமாக இருப்பதனால அவரை நாம் துதிக்க வேண்டுமா? துதிசை மனமே, ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் எழுதியிருக்கிறார். துதிசை மனமே, என் மனமே துதிசை. ஏன்னா இவ்வளோலாம் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் துதிசை. உள்ளுக்குள்ள ஆவியானவர் இருந்தா உங்களால் துதிக்காமல் இருக்க முடியாது. உண்மை. பாருங்க அவர் எப்படி பாட்டு எழுதியிருக்கிறாருன்னு. துதித்தல் இன்பமானது. ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில் தான் வாசம் செய்வார். ஏன்னா தேவ பிரசன்னம் எப்பொழுதும் அந்த துதிகளின் மத்தியில் இருக்கும். பிரியமானவர்களே, உண்மையில் இன்னைக்கு சர்ச்சில் போய் நம்ம சண்டே பாட்டு பாடுறோம்,
அநேகர் பார்த்தீங்கன்னா அந்த பாடெல்லாம் முடிஞ்சு வெறும் பிரசங்கத்துக்கு தான் வருவாங்க. பிரசங்கம் அந்த பாட்டெல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பிரசங்கத்துக்கு லேட்டாக வருவாங்க. ஆனால் ஆசீர்வாதம் அல்ல, இல்லை. ஏன்னா அது நன்றி இல்லாமல் போய் அவர்கிட்ட கேட்கறது போல. ஒரு ஹோட்டல்காரன் நம்ம ஒரு 100 ரூபா, நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட்றோம், பில்லு கட்டி தான் சாப்பிட்றோம், பணம் கொடுத்து சாப்பிட்றோம். அவன் கொண்டு வந்து அந்த இடத்துல நமக்கு பரிமாறுறான், ஒரு வெண்ணி கேட்டால் கொண்டு வந்து கொடுக்குறான், நமக்கு கொண்டு வந்து அவன் பரிமாறுறான்ற காரணத்துக்காக அவனுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா டிப்ஸ் கொடுக்குறோம். என்ன நன்றி அறிதல். அப்போது இம்மட்டும் நடத்தின நம் தேவனுக்கு நம்ம என்ன நன்றியோடு இருக்கோம்? நன்றி அப்படின்னு சொன்னால் அது தேவனை துதிப்பதில் வெளிப்படும். துதிக்கின்றேன் 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 ஐயா, தூயவரே உம்மை துதிக்கின்றேன் ஐயா, துதிக்கின்றேன் 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 ஐயா, தூயவரே உம்மை துதிக்கின்றேன் ஐயா, இம்மட்டும் உதவின எங்கள் எபினேசரே, இனியும் உதவிடுவீரே, இம்மட்டும் உதவின எங்கள் எபினேசரே, இனியும் உதவிடுவீரே, இம்மட்டும் கூட இருந்த யெகோவா ஷம்மா, இம்மட்டும் கூட இருந்த யெகோவா ஷம்மா, இனியும் கூட இருப்பீர். துதிக்கின்றேன் 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 ஐயா, தூயவரே உம்மை துதிக்கின்றேன் ஐயா. ஆம் பிரியமானவர்களே, ஏன் துதிக்கிறோம்? இம்மட்டும் நம்ம கூட இருந்தாரு, நம்ம துதிக்கிறேன்ப்பா. இம்மட்டும் எனக்கு உதவி செஞ்சீங்களே, நம்ம துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 7 வாரத்தில் 7 நாட்களும் தாவீது ஒரு நாள் 7 முறை துதித்தாராம். ஆனால் நமக்கு அந்தி சந்தி வேலைகளில் நாம் தேவனை துதிக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? அதிகாலையில் ஒரு துதி, சாயந்தர நேரத்தில் ஒருத்தர் பாட்டில் கூட எழுதியிருப்பார், அந்த காலை வேளையில் நம்ம துதிக்கிறேன்னா அந்தி மாலையில் அந்த அந்தி அந்த அந்தி பொழுதுனா சூரியன் மறைகிற பொழுது, அந்த சாயங்காலம் அந்த நேரத்துலையும் உங்களை நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு பாடியிருப்பார். ஆம் பிரியமானவர்களே, அதிகமாக நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் பழைய பாடல்களை எடுங்க. அந்த அந்த காலத்தில் பாமாலை எடுங்க. கீர்த்தனைகள் ரொம்ப கஷ்டம் நம்ம பாடுறது, அது நமக்கு ரொம்ப அந்த அர்த்தங்களே நமக்கு புரியாத மாதிரி ஒரு இதில் எழுதியிருப்பாங்க. ஆனால் அதனுடைய வார்த்தைகள் அப்படி புரியாட்டாலும் அதனுடைய அர்த்தங்கள் மகிமையாக இருக்கும். தேவன் மேலே அவங்க கொண்ட ஒரு அன்பு, ஒரு அந்த காதல், அவங்க மேலே வச்சிருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எல்லையில்லாத ஒரு அன்பு அதில் நமக்கு தெரியும். நம்பிக்கை, விசுவாசம் எல்லாமே அதில் தெரியும். அதுதான் தேவனுக்கு பிரியம். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக காலையிலையும் சாயந்தர நேரத்துலையும் சும்மா முதல்ல ஒரு பாட்டு பாடுங்க, 2 பாட்டு பாடுங்க, அப்புறம் ஒரு 4 பாட்டு பாடுங்க, தப்பே இல்லை. அப்புறம் நீங்களே பாட்டு எழுதி பாடிடுவீங்க. அல்லேலூயா. உண்மையில் கர்த்தர் பெரியவர். துதி என்னும் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற அந்த ராஜாதி ராஜாவை, ஏன்னா பரலோகத்தில் எப்பொழுது 24 மணி நேரங்களும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 என்று சேராபீன்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் தேவனை துதிக்கின்றார்களாம். இங்கே நம்ம துதிக்காமல் பரலோகம் போக முடியாது பிரியமானவர்களே. ஏன்னா அங்கே அதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா அங்கே போக முடியாது. எப்படியும் ப்ராக்டிக்கல் கட்டாயம் செய்யணும். ஆவியோடும் உண்மையோடும் நம் தேவனை தொழுது கொள்ளும்போது நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளும் அக்னியாய் சுட்டெரிக்கப்படும். ஹல்லேலூயா. லீமா தூராகபா ஷெக்கலபா தூராகபரியா. ஒரு வல்லமை, அவர் துதி ஏறெடுக்கும் போதே அவருடைய வல்லமையானது நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் அது காணாமல் போக செய்ய வல்லமை உள்ளது அந்த துதி. அந்த துதியை துதிக்க விடாதபடி சாத்தான் தான் நம்மளை கட்டி வச்சிருப்பான். இன்றைக்கு நாம் அந்த கட்டில் இருந்து விடுபடப்படுவோம். காலையும் மாலையும் 3 வேளை கூட தேவனை துதிப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் நேற்றும் இன்றும் மற்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. துதிப்போம், ஜெயம் எடுப்போம். God bless you.